ஹலோ காய்ஸ், சிம்பிளாக சில்லி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சில்லி சிக்கனில் ரொம்ப வெரைட்டிஸ் இருக்கும். நான் சிம்பிளாக வீட்டில் இப்படி தான் செய்வேன். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டு, அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், கபாப் மசாலா நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதே போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கபாப் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் அண்ட் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு, சோயா சாஸ், வினேகர், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ கெச்சப் 3 போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ண விட்டுடணும். அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை 1 பை 1 அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ண சிக்கன் சைடில் இருக்குது. இங்கே தாளிக்கிறதுக்கு நான் வெங்காயமும் கேப்சிகம் அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். பொரிச்ச எண்ணெயிலே வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அது ஃப்ரை ஆனதும் கேப்சிகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் டொமேட்டோ கெச்சப் உங்களுக்கு சிக்கன் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பேஸ்ட்டை நீங்கள் இது பண்ணலாம். கொஞ்சம் நேரம் அது நல்லா கொச்சிட்ட பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கனை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நூடுல்ஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் நூடுல்ஸோட வீடியோ எடுத்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அது டிலேட் ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்தால் சில்லி சாஸை போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.